என்னன்னு சொன்னால் நான் சோபா கவர் தைச்சு கொடுத்தேன்னா எனக்கு ஒரு என்னுடைய கஸ்டமர் எனக்கு நன்றி சொல்லியிருக்கிறா. அது நீங்கள் பின்னுக்கு போய் பாருங்க. ஹாய் வணக்கம் எல்லா தமிழ் உள்ளங்களுக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கு நான் ஒரு சோபா கவர், இது இப்போ உள்ள மாடலில் வந்துக்கிற சோபா. இந்த பாருங்க, இந்த சோபா தான். இந்த சோபாவுக்கு என்னென்னு சொன்னால் அளவெடுத்து இதுக்கு நான் சோபா கவர் தைச்சிக்கிறேன். அதை இங்கே டோக் அங்கே மேலே ஏறி இருக்கிற என்னென்னு சொன்னால் அந்த ஏற்கனவே ஒரு கவர் ஒன்று வச்சுருந்த நாங்கள் அந்த கவர் என்ன செய்தோம்னா, இந்த கவர் இந்த துணி இங்கே என்னென்னு சொன்னால் சரியான மெலிவு. எங்கே இருக்குன்னா கடையில் போனால் நீங்கள் சோசஸ் அல்லது சபனல் அல்லது வேறு எங்கேயும் கடைகளுக்கு நீங்கள் போனீங்களான்னு சொன்னால் அங்கே நிறைய துணிகள் இருக்கின்றன. அந்த துணி என்னென்றால் அந்த துணிகள் எல்லாம் விலை குறைந்த துணிகளாக இருக்கணும். நிறைய இருக்குது. செவனல் பக்கம் போனீங்களா, செங்குபட் பக்கம் போனீங்கன்னா நிறைய துணிகள் எடுத்து கொண்டெல்லாம். இது இந்த துணி ப்ரைஸ் ஒரு மீட்டர் ஒரு மீட்டர் இது $5. என்னென்னா உள்ளுக்க போயிட்டே வர மாட்டான்னு நினைக்கிறேன். அவர் எப்படியாவது வந்துடுவார். பாருங்க விடுறார் பாருங்க இப்படின்னு. அவர் எப்படியாவது அந்த துணிக்கு பிட்டண்டு அடித்து அந்த துணியை ஒரு வள்ளி பண்ணி போட்டு தான் அவர் போகணும். திரும்ப அதுக்குள்ள விடணும்னு தான் அவர்கிட்ட விழுப்பம், அந்த விளையாடுறது. பாருங்க என்ன செய்கிறாருன்ட்டு. அதுக்குள்ள ஓடி என்ன நிற்கிறாங்க, உள்ளுக்கு ஓடுறதுக்கு நிற்கிறார், உள்ளுக்க போகிறதுக்கு. இந்த சோபா என்னென்றால் பாருங்க, இது நல்ல பெரிய சோபா. அந்த சைட்டுக்கெல்லாம் துணியெல்லாம் போட்டு அதுக்கெல்லாம் மடித்து இப்போ கீழே எல்லாம் கவர்கள், இந்த கவர்களும் நாங்கள் தைக்கிறோம். நாங்கள் அந்த குஷனுக்கு போடுற கவர்கள் இருக்குல்ல, அதுகளும் தைக்கிறோம் நாங்கள். இப்போ இது மாத்திரம் தைச்சிக்கிறோம். இப்போ அளவெடுத்து வெட்டி அதை போட போகிறோம். அவ்வளவு சூப்பராக இருக்கும், நல்ல வடிவாக இருக்கும், அழகாக இருக்கும். அந்த அதுக்கும் போட்டுக்கிறோம் இல்லை, அதுக்குன்னு நாங்கள்லாம் தைச்சு நாங்கள். மற்றது இதை பாருங்கள், இது சும்மா சூப்பர். என்ன எங்களோட டோக் இந்த நேரம் என்ன செய்யணும்னா ஓடி வந்து விளையாடும். அவருக்கு அந்த துணியல் கீழே போட்டால் அல்லது இப்போ சாரியல் மடித்தால் அந்த சாரியலுக்கு ஓடி வந்து படுக்கிறது. அத்தோடு இவர் என்ன செய்வார்ன்னு சொன்னால், எங்கேயாவது ஒரு இடம் கண்டாருன்னு சொன்னால் அந்த இடத்துக்கு ஓடி வந்து விளையாடுறோம். இங்கே வேறு விளையாடுறோன்னா நல்ல விருப்பம். வெளியில் போகிறதும் இப்படி விளையாடுறோம்னா சும்மா விருப்பம். அது ஒழிச்சு விளையாடுறோன்னா நல்ல விருப்பம் ஆளுக்கு. என்னென்னு சொன்னால் இது நல்லா சூப்பராக பாருங்கள், இவ்வளோ அழகாக போட்டு கிடக்கு. இந்த டோக் அல்லது யாரும் இப்போ செட்டியில் இருக்கும்போது செட்டி பழுதாகிடும் இல்லை. அப்போ நாங்கள் போட்டு இப்படி செய்தோம்னு சொன்னால் டோக்கும் தண்டை பாட்டில் இருக்கலாம். ஏன்னா ஊற்ற பிறல அதுதானே. செட்டி அப்படியே புதுசாகவே இருக்கும், கனகாலத்துக்கு பாவிக்கலாம். நான் நினைக்கிறேன் இந்த செட்டி ஒரு 5 வருஷத்துக்கு மேலே இருக்குது. ஆனால் அப்படியே புதுசாகவே இருக்குது. ஏன்னா கவர்கள் போட்டு மாற்றி கவர்கள் போட்டுக்கொண்டே இருக்கிறேன். அதான விடியால் என்னென்னு இருக்க விளையாடணும்னா நல்ல விருப்பம். பாருங்கள், பிரண்டு அடித்து விளையாடுறார். அவருக்கு இது விளையாடுறதுனா சும்மா விருப்பம். அவர் என்ன செய்வார்னா விளையாடுறதும் பார்க்க போகிறதும் அதுதான் அவருடைய வேலை. அவருக்கு என்னென்னு சொன்னால் பார்க்க போகிறோன்னா நல்ல விருப்பம். அதை பார்க்க போயிட்டு விளையாடுறது, மற்றது ஓடி விளையாடுறது, அப்படி துணி இழுக்கிற விளையாடுறது. வேறுங்க என்ன செய்கிறாருன்னு ஓடுறார். இன்னும் அதுக்கு நிற்கிறாரு தன்னை விளையாட்டு கலாட்டை சொல்லி. நாங்கள் என்னென்னா நிலத்தில் போட்டு தான் இந்த வெட்டுறோம். இந்த நிலத்தில் போட்டு வெட்டி நாங்கள் ஈஸியாக இருக்க வேண்டிய நிலத்தில் போட்டு தான் வெட்டுறோம். இப்போ என்னென்னு சொன்னால் பாருங்க, அவர் ஏறிட்டார், செட்டியில் ஏறிட்டார். அவருக்கு இப்போ கோவம் வந்துடுது. அப்போ என்ன செய்வார்னா இந்த இந்த பொம்மையை வச்சு அப்படியே கடிச்சு கொண்டே இருப்பார். தனக்கு அந்த ஒரு இது வந்துட்டு கோவம் வந்துட்டு. இப்போ நாங்கள் இந்த செட்டி கவரை போடுறோமே, இந்த செட்டி கவர் அளவு தான் நாங்கள் எடுத்தோம். அப்போ இந்த திரும்ப நாங்கள் போட்டு விட்றோமேனுலாம் என் டோக் அதில் விளையாடும் இல்லை. அப்போ அதான முடியால் அந்த கவரை போட்டு விட்டால் அவர் இந்த நேரம் அதில் இருப்பார், விளையாடுவார். அவர் ஏதாவது செய்யட்டும். அடிக்கடி கொண்டு வாஷிங் மிஷினில் துவச்சி விட்டால் ஓகே ஃபினிஷ். அதான முடியாது இதை கவரை போட்டு செட்டியில் போட்டுட்டு கொண்டு இது பண்ணலாம். என்னென்னால் துவைக்கலாம். அதே கணக்கு இங்கே பாருங்க, மேலெல்லாம் அந்த கவருக்கு எல்லாம் அந்த இது செய்து அந்த துணி ஒரு கணக்கு, ஒரு பெட்டி துணி கணக்கு வெட்டி அதுக்கும் ஒரு கவர் போட்டு, இப்போ இங்கே அழகுகளையும் ஒரு துணி போட்டு அதுக்கும் கவர் போட்டு
பின்ன அங்கால பின்ன அந்த சைடுக்கும் ஒரு கவர் போட்டு நாங்கள் தைச்சிக்கிறோம் பாருங்க இப்படின்னு சொல்லி. அந்த புதுசு வந்து முன்னுக்கு கிடக்கு, இது வந்து இப்போ பழசு வச்சுக்கிறோம். ஏன்னா அது டோக்குக்கு போடுறதுக்காண்டி டோக்கு அடிக்கடி அதில் வந்து இருக்கும், ஓடி விளையாடும், பின்ன அப்படியெல்லாம் செய்யும். அதனுடைய டோக்குக்கு அது என்னென்னு சொல்லிச்சுன்னா இப்போ இந்த க்ளீன் பண்ணுறதை கொண்டு போய் அதை வந்து என்னென்றால் அதை வந்து துவைக்க போடுறது பாருங்க இப்போ எப்படி இருக்காண்டு. இப்போ சும்மா சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. கவர் அந்த மாதிரி கிடக்கு, எல்லா பக்கம் கவர் பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். கண்டுபிடிப்பு வேறுவா தான் கண்டுபிடிச்சவா இந்த செடிக்கு கவர்